ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சில யூனிக் ஸ்டேஷ்னரிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் எரேசர் தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்க்க லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும், பட் இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு எரேசர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு குட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்துட்டு இந்த 2-in-1 எரேசர் ப்ளஸ் ஷார்ப்னர் தான். இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்னர் இருக்கும், அண்ட் இந்த சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா எரேசர் இருக்கும். எரேசர் வந்துட்டு ரிமூவபிள் தான், ரிமூவ் பண்ணிட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இது ஒரு எரேசர் தான். இது வந்துட்டு பிளானட் எரேசர், ஸ்பேஸ் தீம்டு. இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற 3 எரேசருமே ஸ்பேஸ் தீம்டு. இப்போ வந்துட்டு இது பசில் எரேசர் தான், பால் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பிளானட் தான். இது என்ன பிளானட்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ராக்கெட் எரேசர் தான். இது எல்லாமே பசில் எரேசர்ஸ் தான். மேலே இருக்கிறது டாப் வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பசில் மாதிரி பண்ணி விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோனட் எரேசர் தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எரேசர்னு சொல்லலாம். இந்த ஷூவெல்லாம் இந்த மாதிரி கழட்டிக்கலாம், எல்லாமே கழட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் ஃபிட் பண்ணிட்ட பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இது வந்துட்டு இதுவும் எரேசரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எரேசர் இல்லை, ஹைலைட்டர். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி க்யூட்டான ஒரு ஹைலைட்டர் தான் அது. ஸோ இது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இது கூடயே கீ செயின் போடுறதுக்கு, கீ செயின் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கிறதுக்கும் இங்கே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? அடுத்து வந்துட்டு இந்த திருக்குறள் புக்கு தான். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், என் கைக்குள்ளே தான் இருக்குது, அவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த திருக்குறள் புக்கு. ஸோ இதில் வந்துட்டு 1330 குறளும் இருக்கும், 33 அதிகாரங்களும் இருக்கும். ஸோ ஒரே பேஜில் 10 குறளும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 10 rupees. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு 3 அதிகாரம் முடிச்சிட்டேன். ஒரே நாளில் 10 குறள் இந்த மாதிரி முடித்து, ஸோ 3 அதிகாரம் முடிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ஸோ இந்த ஸ்டேஷ்னரிஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எந்த ஸ்டேஷ்னரி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாய்.